சிறு செருப்படை. சிறு செருப்படை உப்புச்சத்துக்கு நல்ல மருந்து. பித்தப்பை கல் 24 mm கிட்னியில் இருந்தாலும் சரி, ரத்தத்தில் உள்ள உப்பு உள்ளே சாப்பிடும்போது நல்ல கரையும். மூலம் ரச வேதை பண்ணுறவங்களுக்கு உலோகத்தை சுண்ணமாக்கும். அப்படி இந்த மருத்துவத்தில் இந்த சிறு செருப்படைக்கு ஒரு நல்ல மதிப்பு இருக்குது. ஒரு சின்ன கதை. ஒரு பெரியவர் கோயில் வாசலில் நான் பாவம் பண்ணிட்டேன், என் பாவம் எப்படி தீர அப்படின்னு சொல்லி பாவம் பண்ணிட்டேன் அப்படின்னாரு. நான் என்ன பெரியவர், என்ன பாவம் பண்ணிரு, எதுக்கு உள்ளே போய் சாமியை கும்பிட்டு அந்த பாவத்தை சிவன்ட்டு சொல்ல வேண்டியதானே? இல்லை, சிவனாலே தீர்க்க முடியாத ஒரு பாவம். சரி சொல்லும் அப்படின்னு கோயிலுக்குள்ளே போகும்போது வெளியில் செருப்பை கலட்டி வச்சுட்டு வெளியே போனேன். உள்ளே போய் சாமியை கும்பிட்டு பார்த்தேன், செருப்பை காணோம். நான் எவனோ செருப்பை களவாண்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னேன். அது பெரிய பாவம் அப்படின்னாரு. என்ன பெரியவர், செருப்பை எவனோ எடுத்து தானே போயிட்டான், களவாண்டு போனது தப்பா? இல்லை, செருப்பை காணலேன்னு சொல்லாமல் நான் பாட்டு களவாண்டு போயிட்டான்னு சொல்லிட்டேன். அது பெரிய பாவம் அப்படின்னாரு. அப்போது ஒரு பொருளை காணும்னா கூட அதை காணும் தான் சொல்லணும். ஒருத்தர் மேலே களவு சாட்டக்கூடாது அப்படிங்கிறது அவர் மூலியமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது மாதிரி செருப்படை ஒரு காலத்தில் சின்ன பையங்க ஏதாவது களவான்ட்டு வந்தால் பெரிய ஆளுக்கு இவனை செருப்பால் அடித்தா திருந்துவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த செருப்படை நோய்களை தீர்க்கிறதுக்கு இந்த செருப்படையை சாறு எடுத்து சாப்பிடும்போது அந்த தீராத ஒரு கொடூரமான நோய் தீருது. அதனால் இந்த செருப்படை மிக சிறந்த ஒரு மருந்து. உலோகங்கள், பாஷாணங்கள் ஒரு ராஜ வைத்தியர்கள் இந்த செருப்படையை கையாளுவாங்க. இந்த செருப்படையினுடைய சார் பட்ட உடனே அந்த பாஷாணம் நேர்ந்துடும், சுண்ணமாயிரும். அப்படி இந்த செருப்படையில் ஒரு வல்லமை இருக்குது.